அமருகம் ஓம் சிவாய நம. ஓம் அன்னை சகுந்தலாய நம. ஓம். பயம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது? எதை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் எனக்கு பய உணர்வு வந்துகிட்டே இருக்குது, நான் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்னோடய குரு அன்னை சகுந்தலா அவங்க முத்திரை சொல்லுவாங்க. இந்த மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த முத்திரையை பயிற்சி பண்ணுங்க கண்ணுங்களா, பயத்திலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்திரை பயத்தை போக்குற முத்திரை. முத்திரையோட பெயர் அபய முத்திரை. ஸோ அபய முத்திரை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் சின் முத்திரை வச்சுக்கோங்க. சின் முத்திரை அப்படின்னாலே உங்களோட கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் நுனிய ஃபெதர் டச்சில் வைக்கணும். இந்த சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிள் வரணும். எந்த முத்திரை வைக்கும் போதும் இந்த ஃபெதர் டச் பண்ணும்போது இந்த சர்க்கிள் ப்ராப்பராக வரணும். சின் முத்திரை இந்த 3 விரல்களும், நடு விரல், மோதிர விரல், சுண்டி விரல் 2-3 நீட்டமாக இருக்கணும். கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் டச் பண்ணி இந்த சர்க்கிள் வடிவில் வரணும். அதை உங்களோட அநாகத சக்கரம் நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டை இப்போ நீங்கள் இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இது பண்ண போகிறீங்க. ரைட் ஹேண்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுன்னா எப்படி பண்ணுவோம்? 5 விரலையும் நல்லா ஒன்றா சேர்த்து உங்கள் ஷோல்டர்கிட்ட, ரைட் ஷோல்டர் கார்னருக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. இந்த முத்திரை இந்த பொசிஷனில், சிட்டிங் பொசிஷனில் முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கிட்டு, கீழே ஏதாவது ஒரு விரிப்பு வச்சுக்கிட்டு, சேரில் உட்காந்துருந்தாலும் சரி, இல்லை கீழே உட்காந்துருந்தீங்கனாலும் சரி, கண்களை மூடி 10 to 20 நிமிடம், ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 10 to 20 நிமிடம் இந்த பொசிஷனில் இந்த முத்திரையை பண்ணிங்க அப்படின்னா பயம் போயிடும் அப்படின்னு என்னோடய குரு அன்னை சகுந்தலா அம்மா சொல்லுவாங்க. சித்த பெருமக்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முத்திரையை பயிற்சி பண்ணுங்கள். பயத்திலேருந்து, எதை பார்த்தாலும் பயமாக இருக்கிறவங்க பயத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த முத்திரை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.